கடந்த 2 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அந்த கதறல் சத்தம் சமூக ஊடகங்கள்ல ரொம்ப அதிகமா கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாட்டை துரைமுருகனை நாங்க ட்ரோல் பண்றோம். சாட்டை துரைமுருகன் எங்க அண்ணா விஜய் அவர்களை அசிங்கப்படுத்திட்டாரு. அப்படி என்னப்பா அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு கேட்டா, கோட்டு சுட்டெல்லாம் போட்டு எங்க அண்ணா சட்டசபையில உட்கார்ந்திருந்ததை அப்படியே தத்ரூபமா இமிட்டேட் பண்ணி அப்படியே நடிச்சு காட்டி எங்க விஜய் அண்ணாவை கேவலப்படுத்திட்டாரு. சாட்டை துரைமுருகனை வந்து கைது செய்து குண்டர் சட்டத்துல சிறைப்படுத்தணும். எப்படி ஒரு முதலமைச்சரை வந்து சாட்டை துரைமுருகன் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரே நாங்க கைது பண்ணிட்டோம் தெரியும்ல, சாட்டை துரைமுருகன் ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகனோட அந்த விஜயை கலாய்ச்சி போட்ட வீடியோவை எடுத்து ஒரு கிளாஸ் ரூம்ல சாட்டை துரைமுருகன் உட்காந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு எக்ஸாம் ஹாலில் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து இருக்கிறவன் ஜட்டிக்குள்ள பிட்டு வச்சிருந்தா அந்த பிட்டை எடுத்து எப்படி எழுத முடியாதோ அது மாதிரி இருக்கு சாட்டை துரைமுருகனோட ரியாக்ஷன் அப்படின்னு இந்த தாவேகா கும்பல், இந்த ரூட் மாஃபியா கும்பல் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக நாங்க வந்து சாட்டையை வச்சு காமெடி பண்றோம், சாட்டையை வச்சு ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே சிரிப்பு வரல, சத்தியமா சிரிப்பு வரல. ஆனா சாட்டை துரைமுருகன் இயல்பா கோட்டு போட்டுட்டு விஜய் மாதிரி பண்ண அந்த ஒரு ரியாக்ஷன் சமூக ஊடகங்களை காட்டுத்தியா பரவிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுவும் நிதியமைச்சர் மரிய வில்சனை சாட்டை துரைமுருகன் பொழந்ததெல்லாம் வேற லெவல்ல அல்டிமேட்டா இருந்தது. ஏன்னா மரிய வில்சன் 41,8900 படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்துறான், ஏன் ஊசலாடாது, வாழைப்பழ தோல் வலிக்கு வாலிபர் உயிர் ஊசல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மரிய வில்சனுடைய தமிழ். அதை எடுத்து போட்டு அவர் ஒரு இங்கிலீஷ் ஃபெல்லோ, அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இளவரசர், அவர் வந்து அமெரிக்காவில் இருந்து பிறந்தவர். இது என்ன தமிழக சட்டமன்றமா இல்லை பிரிட்டிஷ் சட்டமன்றமா இல்லை அமெரிக்க தேர்தலில் வந்து ஜெயிச்சு அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காரா? ஏன் வாயில தமிழ் வராதா? மரிய வில்சன் வந்து ஆங்கிலத்தோட தமிழை கலந்து தான் அப்படியே பேசுவார். வீட்டில் என்ன சோறுன்னு தானே கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க? மம்மி கேன் யூ ப்ளீஸ் டேக் மீ சம் ரைஸ், ஒரு முட்டை கிடைக்குமா, கொஞ்சோண்டு சட்னி வைங்க அப்படின்னு நான் பேசி வந்து வீட்டில் கேட்டு சாப்பிட்றீங்க மிஸ்டர் மரிய வில்சன். சட்டசபையில் மட்டும் இப்படி ஆங்கிலம் கலந்த தமிழில் ஸ்டெயிலும் நினச்சி பேசிக்கிட்டு ரெஸ்பெக்டட் சீஃப் மினிஸ்டர், ஏன் மாண்புமிகு முதலமைச்சர்னு வாயில வராதா அப்படின்னு மரிய வில்சன் எல்லாம் விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காப்ல. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான், ஒன்றை சும்மாவா விடுவான் அப்படிங்கிற மாதிரி சாட்டையுடைய கடைசி காணொளி விஜய் அவர்கள் மாதிரி கோட்டு சுட்டு போட்டுட்டு சாட்டை பேசின காணொளி இந்த தாவேகா கும்பலை மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு அப்புறமும் சரி சாட்டை துரைமுருகன் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவலியாக இந்த தாவேகா கும்பலுக்கு மாறி இருக்காரு. அதனால சாட்டையை எப்படியாவது கைது பண்ணணும் கோச்சுக்கிறாங்க இந்த தாவேகா கும்பல் விஜய் கிட்ட. நீங்கள் வந்து உதயநிதி எல்லாம் கைது பண்ணீங்க, எதிர்கட்சி தலைவர் அவரே நீங்கள் கை வைக்கிறீங்க. சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் தானே, அவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, சாதாரண ஒரு யூடியூபர். அவரை கைது பண்ணா என்ன, அவரை ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோவம் வருது தாவேகா கும்பலுக்கு. எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க, எல்லாரும் அதை எடுத்து போட்டு ஷேர் பண்ணி எங்களை டேக் பண்ணி பாத்தியா உங்கள் அண்ணாவோட ரியாக்ஷனை அப்படியே கொடுத்து வச்சிருக்காரு சாட்டை அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு மனசு ஒரு மாதிரி நெருடுது. அதனால் சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சாட்டையை கைது பண்ணி ஏதாவது ஒரு பொய் வழக்கில் உள்ள தூக்கி போடுங்க விஜயண்ணா அப்படின்னு சமூக ஊடகங்களில் இந்த தாவேகா கும்பல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. மத்தளத்துக்கு 2 பக்கமாக அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தம்பி சாட்டை துரைமுருகன் தாவேகா கும்பலை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னா, இன்னொரு பக்கம் அண்ணன் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தாவேகாவுடைய அமைச்சர்களை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காப்புல. அதுவும் எங்கே கிழிக்கிறாப்புல அப்படின்னா, சீமான் அவர்களோட சேர்ந்து வேல்முருகன், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், காவிரியில் தண்ணீர் வரணும், உபரி நீர் தான் வருது, உரிய நீர் வரணும், மேகதாதுல கர்நாடகா அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பேசின சீமானவர்கள் தாவேகாவுடைய அமைச்சர்கள் பேசுறத கேட்க சகிக்கல. அது ஒரு அமைச்சர்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சபாநாயகர் குறுக்கிட்டு தயவு செஞ்சு பேப்பரில் இருக்கிறத மட்டும் படிங்க, பட்ஜெட்டில் இருக்கிறத மட்டும் படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் துதி பாடிக்கிட்டு இருக்காரு விஜய்க்கு. ராஜராஜ ராஜ குலோத்துங்க ராஜகுல திலக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் வரார் 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 அப்படின்னு வாங்கின காசுக்கு மேலே கூறாரியா இந்த அமைச்சர் வினோத் அப்படின்னு சீமானவர்கள் மேடையில் தாவேகா அமைச்சர்களை விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டார். சீமானவர்கள் பேசும்போது அந்த காது
காவிரி விவகாரத்துல எந்த அளவுக்கு தெளிவோட பேசுறாரு தெரியுமா? இந்த காவிரி பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்தப்ப அந்த காவிரி ஆற்று படுகைகளை தமிழ்நாடு வந்து கர்நாடகாவிற்கு தாரை வார்த்தது எப்படி, நம்ம முன்னோர்கள் செய்த தவறு என்ன, அதுக்கப்புறம் கர்நாடகா அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த காவிரியை வச்சு தான் கர்நாடகா அப்படிங்கிறது ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபியும் காங்கிரஸும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. இன்னைக்கு என்னதான் கர்நாடகாவை காங்கிரஸ் அப்படிங்கிறத ஆட்சி அப்படிங்கிறது செலுத்திக்கிட்டு இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியையும் காங்கிரஸ் கூட்டு அனைத்து கட்சி கூட்டம் போடுது. அதுல பிஜேபி எல்லாம் போய் கலந்துக்குது. அங்க மாநில பிரச்சனைக்கு எல்லா கட்சிக்காரனும் ஒன்னா நிற்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் இதே தாவேகா விஜய் இப்ப வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல அப்படின்னு விட்டு கிளிகிளின்னு இந்த தாவேகா அரசையும் இந்த தாவேகா அமைச்சர்களையும் விஜய் அவர்களையும் சீமானவர்கள் ஒரு பக்கம் கிளிகிளின்னு கிழிச்சு விட்டு இருக்காப்ல. அண்ணன் சீமான் ஒரு பக்கம் மேடையில் விட்டு அடிக்க, தம்பி சாட்டை துரைமுருகன் வந்து யூடியூப்ல விட்டு அடிக்க அப்படின்னு இந்த தாவேகா கும்பல் ரெண்டு பக்கமும் மாறி மாறி அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த தாவேகா உடைய கும்பல் சமூக ஊடகங்கள்ல கதறிக்கிட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ணுங்க, சாட்டையை அரெஸ்ட் பண்ணுங்க, சீமான் மேல வழக்கு போடுங்க. சீமான் அதே மேடையில தான் பேசுறாரு. என் மேல 260 வழக்கு இருக்கு, நீ இதுக்கும் ஒரு வழக்கு போட்டுக்கிறேன்னா அதோட 261வது வழக்கு இல்லாம விடியாது கிழக்கு அப்படின்ட்டு அவர் போயிடுவார். சாட்டை துரைமுருகன் மேல வழக்கு போட்டீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு மேல ஏற்கனவே 18 வழக்கு மேல இருக்கு. ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் போய் ஒரு வருஷம் உள்ள இருந்துட்டு வர்றவர். அதனால இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இந்த அதிமுக இருக்கக்கூடிய நபர்களோ இந்த திமுகவுடைய எம்எல்ஏக்களோ அவங்க வேணா கைதுக்கு பயப்படுவாங்க ராசா. இதே சீமானவர்களோ சாட்டை துரைமுருகன் அவர்களோ கைதுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய நபர்களா? நமக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான், கருத்துக்களை முன்வைக்கிறான் அப்படிங்கிறப்ப அவனை கைது பண்ணி உள்ள அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு விதமான மனநோய். அதுல இருந்து முதல்ல வெளில வாங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப சூப்பரா சட்டசபையில் ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. கர்நாடகாவில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுறதை ஒன்று நாங்கள் எதிர்க்கிறோம், இல்லைன்னா நாங்கள் ஆதரிக்கிறோம். ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில், இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் நில், நான் நடுவில் தான் நிற்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க. இதே டயலாக அண்ணன் சீமானவர்களும் விஜய் விஷயத்தில் சொல்லியிருந்தார். திராவிடம்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் நில், தமிழ் தேசியம்னா ரோட்டுக்கு இந்த பக்கம் நில், நடுவில் நிற்காத லாரி தான் வரும் அப்படின்னு சீமானவர்கள் இதே விஜய்க்கு எதிராக பேசியிருக்கிறார். சட்டசபையில் எதிர்கட்சிகள் மேகதாது விஷயத்தில் கேள்வி எழுப்புனா அதை டைவர்ட் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸை வந்து விஜய் தரப்பு அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலைன்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டுறாரு, அதுக்கு முதல்ல திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் வருவீங்களா? அப்போ இதற்கு அது பதில் இல்லையே. கேட்ட கேள்வி என்ன, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? டைவர்சன் பாலிடிக்ஸ் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கான அரசியலை செய்யறதுக்கு இந்த தாவேகா முன் வரணும். கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுச்சோ அதே போல தமிழ்நாட்டிலையும் தாவேகா தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த காவிரி விஷயத்துல ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். ரீல்ஸை மட்டும் போட்டு அதை வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய இந்த தாவேகா கும்பலை நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஒரு பக்கம் அடிக்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்னொரு பக்கம் அடிக்கிறாரு. ரெண்டு பக்கம் இருந்து இந்த தாவேகா கும்பலுக்கு அடி விழுகிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.